கேப்டன் வந்திருக்காரு, சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு. லாஸ்ட்ல அந்த கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. வில்லன் தான் சார். അടിപൊളി പടം, അടിപൊളി പടം, പറയാനൊന്നുമില്ല. ഉഷാറോ വിജയിന്റെ കരിയറിൽ അഭിനയിച്ചിട്ടുണ്ട്. ഇതുമാതിരി തരപ്പെടും വിജയിന്റെ കരിയറിൽ അഭിനയിച്ചിട്ടില്ല. 5 പൈസക്കില്ല പടം. വിജയിന്റെ കരിയറിൽ ഇങ്ങനത്തെ ഒരു പടം അഭിനയിക്കാൻ പാടില്ല. വിജയിന്റെ മേലുള്ള ആക്ടർ ഇങ്ങനത്തെ പടം അഭിനയിക്കാൻ പാടില്ല. സൂപ്പർ, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஃபேமிலி எல்லாருக்குமே பார்க்கலாம். நல்ல படம், ட்விஸ்ட் நிறைய இருக்கு, எல்லாருக்குமே விரும்பி பார்க்கலாம். நல்லா இருக்கு படம், அதெல்லாம் இருக்கு. நல்லா எடுத்துக்கலாம். நாம எக்ஸ்பெக்ட் பண்ண நல்லா இருக்கு. வரவே பாருங்க, ட்விஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு, நிறைய இருக்கு. படம் சூப்பரா இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆன. படம் சூப்பரா இருந்துச்சு. கேப்டன் வந்திருக்காரு, சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு, விஜய் சூப்பரா நடிச்சிருக்காரு. வில்லன் தான் சார். ரெண்டாவது இருக்கிற விஜய் தான் வில்லன், பையன் விஜய் தான் விஜய். அது க்ரோன் பண்ணிருக்காரு. ரெண்டாவது விஜய் இன்னும் வர இன்னொரு படமும் வருது. எதுனா செமையா இருந்ததுண்ணா. ஃபைனல் IPL ஸ்டேடியத்தில் வச்சு கிளைமேக்ஸ் முடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம், பார்க்க வேண்டிய படம். படம் நல்லா இருக்கு. ஓ சூப்பர். அல்டிமேட் வில்லன் தான் பாருங்க. படம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபீலிங்கா தான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல. புரியல, அவர் பரவாயில்ல, அவர் மாசா பண்ணி விட்டுருக்காரு. இந்த படத்துல தரமா பண்ணி விட்டுருக்காரு. படம் நல்லா இருக்கு, ஹிஸ்டரி எல்லாமே இருக்கு. ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ படம் பார்க்க போற வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. படம் எப்படி இருக்குன்னா, அழகிய தமிழ் மகன் படம் பார்த்துருக்கீங்க விஜயோட, அதை விட கேவலமா இருக்கு. உண்மையா சொல்லணும்னா அந்த மாதிரி இருக்கு. வெங்கட் பிரபு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க, நாங்க நம்பவே முடியல. நல்லா இல்லடா. அஜித்தோட டைலாக் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்ல அந்த கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அஜித்தோட டைலாக் அந்த சீன் வரும்போது அப்படியே கூஸ் பம்பா இருந்துச்சு. மத்தபடி ஓகே தான், நல்லா இருந்துச்சு. புரியல. ஆமா, விஜயோட பையன் தான் வில்லனா வருமா? சோ அது அவ்வளவு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஓகே தான், ப்ராப்ளம் இல்ல, ஓகே தான். எல்லாம் அமேசிங்கா இருந்துச்சு, அது ப்ராப்ளம் இல்ல, நல்லா இருந்துச்சு. பட் நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அந்த அளவுக்கு இல்ல. பட் ஓகே ஃபைன், நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, ஓகே ஃபைன், பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்ல பார்க்கலாம். ஓகே தான், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இல்ல. ஓகே பார்க்கலாம். பார்க்கலாம். நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. CSK என்ட்ரி, சென்னையிலலாம் அட்மாஸ்பியரே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. நாங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஆனால் ரன் டைம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. மற்றபடி நல்லா இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. நிறையா அது சொல்ல விரும்பல, எல்லாம் போய் பார்க்கட்டும். நிறையா பேர் இருக்காங்க. அப்புறம் ஸ்டோரிலாம் ஓரளவுக்கு பழைய ஸ்டோரி தான். ஆனால் அவங்க எடுத்துகிட்டு போன ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா போர் அடிக்காமல் இருந்துச்சு. சூப்பர், லேக் இல்லாமல் போச்சு. இப்போ நம்ம கோயம்புத்தூர் சிட்டி, தமிழ்நாட்டிலலாம் ஃபேன் ஷோ போடாதனால நம்மளை செலிப்ரேட் பண்றதுக்கு கேரளா மக்கள் இருக்காங்க. அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம கோயம்புத்தூர்ல எப்படி செலிப்ரேட் பண்ணுவோமோ அதை விட பயங்கரமா தளபதியை வந்து கேரளால செலிப்ரேட் பண்றாங்க. கிட்டத்தட்ட கேரளாவுக்கு பிறந்த பையன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் தளபதி. இந்த படத்துல கதை அதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. கமர்ஷியலா தளபதி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. அப்பாவுக்கும் பையனுக்குள்ள இருக்கிறதான் கதை. நான் எதுவும் ஸ்பாயிலர் எதுவும் சொல்ல விரும்பல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புறேன், இவ்வளவுதான் சார். ஒண்ணு கேக்குறேன், இது என்ன, என் பேர் சல்மான், இது என்ன மலையாள ஆக்டரா? தமிழ் ஆக்டர் பாத்தீங்கல்ல. தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை பார்க்க விட்டுருக்காங்க வீட்டு கேரளாவில். பண்ணுங்க, பாட்டா பொழிச்சிருச்சு, அவ்வளவுதான் சொல்றேன். செலிப்ரேட் வேற மாதிரி பண்ணிட்டாங்க. வெங்கட் பிரபு செஞ்சிட்டாரு, தரமா செஞ்சிட்டாரு வெங்கட் பிரபு. உண்மையாலுமே சொல்றேன், தரங்க பாட்டா தரம். இப்ப வந்து போட்டு 7 மணிக்கு பசங்க எந்திரிச்சிருப்பானுங்க.
கோட் படத்துக்கு போலாம் ரிசீர்ஸ் வந்துருச்சுக்கலாம் அப்படின்னு நாங்க படத்தை கொடுத்து இங்க ரிசல்ட்டை போட்டிருக்கோம் படம் இட்டு அப்படின்னு எங்க பசங்க இப்பதான் எந்திரிச்சிருப்பாங்க நாங்க படத்துக்கு போலாம் அப்படின்னு நாங்க சொல்றோம் இங்க இட்டு படம் இட்டு பாத்தீங்களா அங்க ஜமா போயிட்டு இருக்கு இங்க பாத்தியா செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு இட்டு அவ்வளவுதான்.